இன்னைக்கு நீட்டு ரத்தாகலை, சரிங்களா? அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ நீட்டு ரத்து ஆகுமா என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. ரத்து செய்ய முடியாது. 2023ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தனியார்களின் உதவியோடு நீட்டு பயிற்சி என்று பயங்கர விளம்பரங்கள் எல்லாம் செய்து தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டோடு அந்த பயிற்சி நின்று விட்டது. இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த 7.5% ஒதுக்கிட்டு வரலன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருந்துருக்கும் இல்லையா? முழுக்க தனியார் பள்ளி மாணவர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸும் என்னமோ வந்து அது கொண்டு வந்ததுலேருந்து டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன வசதியை நீங்கள் பண்ணுறீங்க? அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டுக்கு மெட்டீரியலுக்கு செலவு பண்ண மாட்டிங்களா? ஆகட்டும்ப்பா, 60 கோடி ஆகட்டும்ப்பா, பண்ணு. அதை விட என்ன வேலை அரசுக்கு? இது வெல்ஃபேர் ஸ்கீம், கணக்கு பார்க்கக்கூடாது. இல்லை நம்ம பிள்ளைங்க சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவனே ஒரு வருஷம் பயிற்சி எடுக்கிறான். அவன் 3 வருஷமாக படித்த புக்கில் தான் கேள்வி வரப்போகுது. அவனே ஒரு வருஷம் பயிற்சி எடுக்கிறான். இன்னொரு சிலபஸில் படிக்கக்கூடிய மாணவன் எப்படி கிராக் பண்ண முடியும்? சார், இப்போ திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திரு உதயநிதி அவர்கள் நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நம்பி நிறைய பேர் நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் என்னன்னு சொல்லிடுவார் போல இருக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வரைக்கும் அது தொடர்பான எந்த விஷயத்தையும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. ஸோ இப்போ மே மாதம் நீட் எக்ஸாம் வருது போல இருக்கு. இப்போ இந்த அரசு பள்ளி மாணவர்கள்லாம் என்ன சார் செய்வாங்க? இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உருப்படியாக பார்க்க போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த திரு ஆர்பி உதயகுமார் கூட அவங்க நேர்காணலில் அந்த 7.5% ஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடு எப்படி கொண்டு வரப்பட்டது, எவ்வளோ நெருக்கடியான நிலையில் கொண்டு வரப்பட்டதுன்றதெல்லாம் அவர் நம்ம இதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீட்டு ரத்தாகலை, சரிங்களா? அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ நீட்டு ரத்து ஆகுமா என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. ரத்து செய்ய முடியாது, ஓகேங்களா? அப்படியே ரத்து செய்தாலும் கேரளாவை சேர்ந்த மாணவனோ ஆந்திராவை சேர்ந்த மாணவனோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டில் நான் மட்டும் ஏன் நீட் எழுதணும், ரைட் டு ஈக்குவாலிட்டி வயலேட்டட்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் வில் ஸ்ட்ரைக் டவுன், ஓகேங்களா? ப்ரைவேட்டில் இருக்கவங்களை பற்றி நாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரைவேட் இந்த சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அண்டு போர்டு மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களோட பெற்றோர்கள் வசதி உள்ளவர்கள், அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து +1லேருந்தே இந்த நீட்டு கோச்சிங்கை ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேங்களா? அதை படித்து முடித்து இப்போது 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடம் பேசும்போது, சார் 2 வருஷம் குறைஞ்சது படிக்கணுன்றாங்க. என்னென்னா இந்த நீட்டில் நெகட்டிவ் மார்க்கிங் அதுதான் இருக்கிறதுலே பெரிய சிக்கல். தப்பாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் மைனஸு, கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 4 மார்க்கு, தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் மைனஸு. +2ல் நீங்கள் வெறும் 60% வாங்கியிருந்தால் கூட நீட் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன். ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். +1லேருந்தே படிக்கணும், அல்லது குறைந்தபட்சம் +2லேருந்தே நீங்கள் தொடக்கத்துலேருந்தே படிக்கணும், ஓகேங்களா? 2023ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த தனியார்களின் உதவியோடு நீட்டு பயிற்சி என்று பயங்கர விளம்பரங்கள் எல்லாம் செய்து தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டோடு அந்த பயிற்சி நின்று விட்டது. இப்போது நீட்டுக்கான பயிற்சியை எப்போ கொடுக்குறாங்கன்னா, மார்ச் இறுதியில் இந்த +2 தேர்வுகள் முடியும் போல இருக்குது. ஏப்ரல் 1 மாதம் மட்டும் கொடுக்குறார்கள். நான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்கள் என்ட்ரன்ஸ் தானேங்க 1 மாதத்தில் முடியாதானா? சார் முடியவே முடியாதுன்றாங்க. சிபிஎஸ்சி பள்ளிகளின் மாணவர்கள் எளிதாக இதை தேர்ச்சி பெற்று விடுவார்கள், நீட்டில் நல்ல ரேங்க் வாங்கிடுவாங்க. என்ன ரீசன்னா, சிபிஎஸ்சி புத்தகங்களிலிருந்து தான் கேள்விகள் எடுக்கப்படுகின்றன. இது என்னென்னா சார், அந்த சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய +1 +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதிலிருந்து தான் கேள்விகள் வருகின்றன. நீட்டோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக்கியாக இருக்கும் கொஸ்டின். உங்களுக்கு அது விடை தெரிஞ்சிருக்கும், கொஸ்டினை ட்ரிக்கியாக கேட்பாங்க. கிட்டத்தட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி, யூபிஎஸ்சி மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி, தெரிஞ்ச விடை, அதற்கான கேள்வியை ஒரு 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 ட்விஸ்டடாக மாற்றி கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விடையை நீங்கள் எழுதாமல் போயிடுவீங்க, அல்லது தப்பான விடையை எழுதிடுவீங்க. இதனால் மார்க் மைனஸ், இதனால தான் ரேங்க் அடிக்க முடியாமல் போகுது. இப்போதும் நீட்டில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள், நீட்டில் நல்ல ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2nd attempt 3rd attempt பண்ணுற மாணவர்கள் அதிகம் அடிக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை. 2nd attempt 3rd attempt பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருது. 2வது அட்டம்ப்டில் நல்லா 1 வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க. +2 படிக்கும்போது ஒரு வாட்டி நீட்டை எழுதிட்டு அதை முடிச்சுட்டு 1 வருஷம் டெடிக்கேட்டடாக நீட்டுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீட் எக்ஸாமுக்கு மட்டும் படித்து கிராக் பண்ணுறாங்க. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. 2 லட்ச ரூபாப்பா. இப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன கோச்சிங்கை நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த 7.5% ஒதுக்கிட்டு வரலன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருந்துருக்கும் இல்லையா? முழுக்க தனியார் பள்ளி மாணவர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸும் என்னமோ அது கொண்டு வந்ததுலேருந்து
டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீட்டை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன வசதியை நீங்கள் பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வருஷமாவது பயிற்சி கொடுக்கணும். மினிமம் அது மினிமம் +1 ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க. நீட்டை கிராக் பண்ணவங்க கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா பெரும்பாலானோர் +1 ஆரம்பிச்சிடுறாங்க நீட்டு பயிற்சி அந்த தேர்வுக்கு. சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டா அதை எப்படி அணுகணும் அந்த தேர்வை அப்படின்ற பயிற்சி. 180 நிமிட தேர்வு, 180 கேள்விகள். எந்த கேள்விக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க வேணும், எந்த கேள்விக்கு அதிக நேரம் ஒதுக்கக்கூடாது, எப்படி அந்த 180 நிமிடங்களை பிரித்து நீங்கள் 180 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும்ன்ற பயிற்சி. எல்லாரும் தானே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கிறாங்க. அதை எப்படி அணுகணும், இந்த பயிற்சி 2 ஆண்டு வேணுன்றாங்க. குறைந்தபட்சம் 1 ஆண்டு வேணும். தன்னார்வலர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதையும் சொல்லிடுறேன். யார் தன்னார்வலர்கள்? மருத்துவக் கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களில் பலர் இந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க தயாராக இருக்கிறார்கள் இலவசமாக. இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைப்பா. ரசிகர் மன்ற தலைவர் பிஸியாக இருக்கிறார். இது அரசே பண்ணணும். அரசு பள்ளி ஆசிரியர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதை சுமையாக பார்ப்பாங்க. கிளாஸ் எடுத்தே இப்போ +1க்கு +2 கிளாஸ் எடுத்தே நாங்கள் ரொம்ப டயர்டாகிடுறோம், எங்களை போய் அடிஷ்னலாக கோச்சிங் கீச்சிங்கன்னா அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லிட்டு அப்படி பார்ப்பாங்க. இல்லை, அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி தான் பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? என் வீட்டை சண்டையும் போட முடியாது, போயிடுவாங்க. அண்டு தனியார் கோச்சிங்க்கு நிகரான கோச்சிங் அங்கே இருக்காது இல்லையா? இது அரசு நினைத்தால் இது பண்ணலாமா? முடியுமா? முடியும். ஆக்சுவலாக இவங்க இப்போ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோச்சிங் பெட்டராகவே சொல்லிக் கொடுப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் போன வருஷம் தான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன், எப்படி கொஸ்டின் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அரசு பள்ளி ஆசிரியர் விட அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதில் நிறைய மாணவர்கள் சிபிஎஸ்சி படிச்சிருப்பாங்க, மெட்ரிகுலேஷன் படிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இது அரசு நினைச்சா கோஆர்டினேட் பண்ணியே பண்ணலாம் ஒரு மாவட்டத்துக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாவட்டத்தில் நம்ம ஊரில் சென்னையிலே 3 மெடிக்கல் 4 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு மேலே இருக்குங்க சார். தனியார் மெடிக்கல் தனியார்லாம் சேர்த்தா நிறைய வரும்பா, கணக்கில். கவர்மெண்ட்டே ஒரு 3 இருக்குது. ஸ்டான்லி ஒன்று இருக்குது, இங்கே சென்ட்ரலில் ஒன்று இருக்குது, ஓமந்தூரார் ஒன்று இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கேஎம்சி, ஓமந்தூராரில் ஒன்று இருக்குது. 4 எனக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும். யாரெல்லாம் வில்லிங்க உங்கள் நேரத்தை செலவிட முடியுமான்னா நான் சொல்கிறேன், 100 கணக்கில் மாணவர்கள் வருவாங்க. எழுதிக்கிங்க. ஒருத்தர் நீ ஃபிசிக்ஸ் எடுப்பா, நீ கெமிஸ்ட்ரி எடுப்பா, நீ பயாலஜி எடுப்பா. அரசு நினச்சா அதை பண்ணலாம்ல, ஏன் பண்ணல சொல்லுங்கள்? பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பாரு, நீட்டுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க. சீரியஸ்லி சார், ஒழிக்கிறது ஒரு நாள் ஒழிக்க என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வந்து இப்போ இந்த ஒரு பேட்சே டாக்டர் ஆகாம தடுக்கப்படும்ல. குறிப்பா அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் தான் பிரச்சனை. இல்ல, அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 இருந்தாலும் அவங்களால ஓப்பன்ல போட முடியாது சார். அதுக்கெல்லாம் கட் ஆஃப் அதிகமாயிடுச்சுன்றாங்க. அதான், அது ஓப்பன்ல நீங்க போக செய்யலாம்ல. எனக்கு சமீபத்தில் தான் நான் கேள்விப்பட்டேன், மாணவர்கள் வாலண்டியரா வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயரில் இந்த ஒர்க் லோடு கொஞ்சம் குறைவாக இருக்குமா, இந்த படிக்கிற எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு தயாராக இருக்காங்க. யாரெல்லாம் இது நீங்கள் இந்த மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம். இன்னொன்று, அரசு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அக்கமடேஷன் ரெடி பண்ணி யாரெல்லாம் டாக்டர் ஆகணும். இப்போ வந்து ஓரியன்டேஷன்னு ஒரு கோர்ஸு அரசு பள்ளிகளில், மாநகராட்சி பள்ளிகளில் நடைபெறுகிறது. அங்கே என்னென்னா ஐஐடி என்ட்ரன்ஸு, நீட் என்ட்ரன்ஸு, எல்லா என்ட்ரன்ஸுக்கும் சேர்த்து 1 மாதம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது எப்படி போதுமானதாக இருக்கும்? இன்னொன்று, ஐஐடி என்ட்ரன்ஸு, நீட் என்ட்ரன்ஸு ரெண்டையும் எப்படி ஒரு மாணவன் படிக்க முடியும்? +1லே என்ரோல் பண்ணிக்கங்க. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது சார், எனக்கு ஆசை இருக்குது, உனக்கு இந்த கோச்சிங் கிளாஸ், நீ என்னப்பா நான் ஐஐடி படிக்கணும் சார், அப்போ இந்த உனக்கு தனி. இதை பண்ண முடியும். தேர்ந்த பேராசிரியர்களும் வந்து வகுப்பு எடுக்க தயாராக இருப்பார்கள். இவங்களுக்கு அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் சார், இன்ட்ரெஸ்ட் மத்திய அரசே ஏன்னா 1 மாசம் சொல்லி தரவங்களுக்கு 1 வருஷம் பயிற்சி எடுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இன்ட்ரெஸ்டும் இல்லை. இதை தாண்டி அந்த மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லி சார். நீங்கள் வெளில போய் வாங்கினா அந்த புத்தகம், இந்த மெட்டீரியலை நாங்கள் தரோன்னு மாணவர்கள், தன்னார்வலர்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னொன்று, அரசு நடத்துகிறல்ல, செலவு பண்ணு. கார் ரேஸ்க்கு 42 கோடி செலவு பண்ணுற, 42 கோடி ஆகும் மெட்டீரியலுக்கு. காரை செலவு பண்ணிங்களா இல்லையா? 42 கோடி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டுக்கு மெட்டீரியலுக்கு செலவு பண்ண மாட்டிங்களா? ஆகட்டும்ப்பா, 60 கோடி ஆகட்டும்ப்பா, பண்ணு. அதை விட என்ன வேலை அரசுக்கு? இது வெல்ஃபேர் ஸ்கீமு, கணக்கு பார்க்கக்கூடாது இல்லை நம்ம பிள்ளைங்க. சரி, கார் ரேஸ் நடத்துறது என்ன பிரயோஜனம் சொல்லு? அரசு பணம் தானே இது, 42 கோடி. என்ன பிரயோஜனம்? இல்லை, செலவு பார்க்கக்கூடாது. அண்ட் இந்த கோஆர்டினேஷன் இப்போ நம்ம வரப்போகுது
+2 எக்ஸாம் முடிச்சு கோச்சிங் எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள். +2 எக்ஸாம் முடிச்சு அந்த 1 மாதம் ஏப்ரலில் கேப் இருக்குல்ல, அதில் தான் கோச்சிங் நடக்க போகுது, அரசு கோச்சிங். ஒரு ஸ்டூடெண்ட் கூட பாஸ் ஆக மாட்டாங்கட்டாங்க. ஏன்னா 1 மாதம் பிரயோஜனமே இல்லை சார். சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவனே 1 வருஷம் பயிற்சி எடுக்கிறான். அவன் 3 வருஷமாக படித்த புக்கில் தான் கேள்வி வரப்போகுது. அவனே 1 வருஷம் பயிற்சி எடுக்கிறான். இன்னொரு சிலபஸில் படிக்கக்கூடிய மாணவன் எப்படி கிராக் பண்ண முடியும்? இந்த நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதிமுக 7.5 கொண்டு வந்துட்டாங்க. எஸ், அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி பயிற்சியாவது கொடுக்கலாம்ல. நாடகம் போட்டு கையெழுத்து வாங்கினீங்களே, 1 கோடி கையெழுத்து குப்பையில் கிடக்குது, என்ன பண்ணீங்க அதை? இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மக்கள் இவர்களின் கபட வேடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீட்டை ஒழிங்க, இப்போ இன் பிரின்சிபிள் எல்லாரும் நீட்டுக்கு எதிரானவர்கள் தான், தேவையில்லாமல் மாணவர்கள் மேலே சுமையை இல்லை சார். இப்போ நீட்டை எடுத்துகிட்டு வரும்போதே சார் நிறைய மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு இது மாதிரி நீட்டை எடுத்துகிட்டு வருதில்ல, நீங்கள் பாருங்கள், நாங்கள் இதுலேயும் படித்து நீட்டு வழியாகவும் நாங்கள் மருத்துவர்களாக மாறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அப்போது இந்த அரசு என்ன பண்ணணும், ஒரு லாங் விஷனில் யோசித்து இப்போ இந்த பயிற்சியை கொடுக்கணும். பொதுவாக ஏன் ஏழை மாணவர்கள் மருத்துவர்களாக வரணும்னா, அவங்க தான் இந்த என்ன சொல்லுவாங்க, கிராமப்புறங்களில் போய் வேலை பார்ப்பாங்க, மலைகளில் போய் வேலை பார்ப்பாங்க, அவங்க தான் வில்லிங்காக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அந்த நீட்டு கொண்டு வரும்போது தான் இதோட சிறப்பு அம்சங்களெல்லாம் பேசுனாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் இதுக்கு தடைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் தடை தானே சார் நிச்சயமாக படும். அரசு முனைப்பெடுக்க வேண்டும்ன்றதுக்காக தான் அட்லீஸ்ட் அடுத்த இப்போது இந்த ஆண்டு +1 நுழையக்கூடிய மாணவர்கள் அல்லது வரும் கல்வியாண்டில் ஜூன் மாதத்தில் +2 படிப்பை தொடங்கும் மாணவர்களில் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட், யாருக்கு நீட் கோச்சிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி பண்ணி இந்த படிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்களை வைத்து ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி இவர்கள் நினைத்தால் செய்யலாம், செய்ய வேண்டும்ன்றதை ஒரு ஆலோசனை நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிக்கிறேன். சரிங்க சார். இந்த அரசியல் அரட்டை பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். தொடர்ந்து நம்ம அரசியல் அரட்டையில் பேசலாம். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி.